எங்க பாண்டியம் எங்க மக்களே, ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் பண்ண போறோம். ஏன்னா வந்து நாங்க பிறக்கும் போதெல்லாம் இந்த கை எப்படி இருந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது. டப்பக்கட்டு பார்த்தா இங்கே என்ன இவ்வளோ பெரிய கை ஆயிடுச்சு அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து தம்பியோட மெமரிஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அழகாக வந்து ஹேண்ட் அண்ட் ஃபுட் காஸ்டிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ இன்றைக்கி வேறு வந்து அவரோட 30th டேவா பிறந்து 1 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அழகாக மெமரபிளாக அவருடைய கையும் காலும் வந்து காஸ்டிங் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அதனால் நானும் மாமா அம்மாச்சி அம்மா எல்லாருமே வந்து குட்டியாக காஸ்டிங் பண்ணி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா. ஸோ இன்றைக்கி வந்து காஸ்டிங் பண்ண யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ட் யுவர் ஹார்ட் அப்படின்னு காஸ்டிங் ஒரு பேஜ்லேருந்து அக்காவை ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் என்னோட முத்ராஸ் கை பண்ணியிருக்கேன். அப்புறம் மாமா அம்மாச்சியும் சேர்ந்து ஒரு காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பியும் வந்து அவங்க தான் வந்து எங்களுக்கு காஸ்டிங் பண்ண போகிறாங்க. லோகதர்ஷினி அக்கா, வாங்கக்கா. வெல்கம். இப்போ பெரியவங்களுக்குலாம் காஸ்டிங் வந்து நம்ம சொன்னால் கேட்டுப்போம், கையை எப்படி வச்சுருப்போம். குட்டீஸ்க்கு எப்படி நீங்கள் எடுப்பீங்க? ஸோ குட்டீஸ்க்கு வந்து தூங்குறப்ப எடுத்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கையெல்லாம் உள்ளே இப்படி ஆட்ட மாட்டாங்களா? வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து அது வந்து ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, உள்ளே விட்டோன்னே அது ஃபிட் ஆகிடும், ஷேக் பண்ண முடியாது. ஸோ அப்போ சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நம்ம காஸ்டிங் போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து தம்பியோட கை கால் வந்து காஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் அவன் முடிக்கிட்டோம், அப்புறம் நம்ம ரெண்டு சேர்ந்து வைக்கிற மாதிரி பண்ணுவோம். அப்புறம் எல்லாமே பண்ணலாம். மாடல்லாம் சூஸ் பண்ணிட்டல? நான் சூஸ் பண்ணிட்டேன்ப்பா. ரைட், வாங்க போகலாம். இவர் தான் லேட்டு. ஒரு vlog எடுக்க கூப்பிட்டா லேட்டாக வராரு. நான் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவருக்காக. கொஞ்சம் வேலை ஆயிடுச்சுமா, சாரி. விஜய் நான் கட் பண்ணிடுவாரு. இப்போட இன்னொரு 1 hour பார்த்தியா, அண்ணன் ரெடியாக உட்காந்துருக்காப்ல. அப்பாயின்மெண்ட் வச்சு தான் இவர்கிட்ட வந்து vlog எடுக்கணுன்றது. இப்போ வந்து வீடியோ ஏன் டிலேவாக வருதுன்னு என்ன கேட்கக்கூடாது. காரணம் இவர் தான். நீ ஸ்பீடாக வந்துடும். ஆமாம், ரெடியாக போகலாமா? சூப்பரு. முதல் கை. எஸ், அமைதியாக படத்துக்கு தானே. ஆமாம், தூங்குற வரையும் நல்லது. ஆஹா, இந்த மந்த்தில் பேபி கொஞ்சம் காஸ்டிங் உட்காருது கஷ்டம். 4 months மேலே கஷ்டம். தெரிஞ்சிச்சுன்னா கஷ்டம். தூங்குறப்பதான் பண்ணோம். இப்போ இது வலது காலா? இடது கால். எவ்வளோ பெரிய ஷூ தம்பி உனக்கு. ஆமாம், அப்படியே விட்டா ஷூ மாதிரி தான் நிற்கும். ஸ்மெல்லு மாதிரி சாப்பிடணும்னு தோணுது. எம்மையாக இருக்கும். தொட்ட பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இங்கே அழகாக இருக்குது காலு. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது காலு. எங்கள் சிஸ்டர். ஆமாம், உள்ள தெரியுது, அழகாக இருக்கு. வலது கால். இல்லம்மா, கொலை இருக்கு. ஆமாம், உங்களுக்கு கீழே எங்கேயும் டச் ஆகலை, சைடில் எங்கேயும் டச் ஆகலை, எங்கேயுமே டச் ஆகலை. அப்படியே வை, அட்டாத. நான் ஆடுறேன், தானா ஆடுது மாமா. லேசா இருக்க ஆரம்பிக்கிறான். சிரிக்காத. இல்லை இன்னும் ஆகலை. இது என்னன்னா, இந்த 2 பேர் கைக்கு நடுவில் தம்பி கை வர மாதிரி நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு மோல்டு எடுத்தோம். நீ மட்டும் தெளிவாக அந்த கையில் வந்து உன் பிரேஸ்லெட்டோட எடுத்துட்ட. என் பிரேஸ்லெட் மட்டும் இங்கே இருக்கு. ஆமாம்மா, உங்களுக்கு தாத்தா மோதிரம் இருக்கு, நம்ம என்கேஜ்மெண்ட் மோதிரம் இருக்கு மாமா. எங்கள் மாமா வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டேன். எடுக்கவே இல்லை நீங்கள்? ஆமாம், வர மாட்டேங்குது மாமா. அப்படியா? வந்துருச்சு. மெதுவா ஆட்டி. ஐயோ அக்கா, எங்கெங்கேயும் ஏதோ விடுது. வருவா, அது அப்படிதான் இருக்கும். ஒன்றும் இல்லை. சப்பா மேட்ரு. இப்போ எடுங்கப்பா நீங்கள். பாரு எப்படி உருவிட்டாங்க என்ன மெதுவா. இந்த என்னதில் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸாக இருக்காது. நல்லா இருக்கு, பைனாப்பிள் ஸ்மெல்லு. சாப்பிடும் போல இருக்கு, புட்டிங் மாதிரியே இருக்குது. உண்மை அப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் ரெண்டு வைக்கிறோம். அப்பத்தா அப்பா கைக்கு நடுவில் தம்பி அப்படியே உள்ள இப்படி விட்டுணும். உள்ள விட்டுறணும். சரி, அம்மா நானும் நீ மட்டும் இல்லைம்மா, நம்ம 2 பேருக்குள்ள இன்னொரு குட்டி இருக்குமான்னு காட்ட போகிறோம். அதை தாங்குற பேஸ் தான் இருந்தான். பேஸ். ஆமாம், வாங்க. ஓகே, சைடில் ஒட்டலை கீழே இல்லை. என் பேத்தி சொன்ன மாதிரி ஸ்மெல் சூப்பராக இருக்கு. புட்டிங் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மோல்டு நம்ம பண்ணோம்ல, அதுக்குள்ளே அவங்க ஒரு மோல்டு ஊற்றி 20 minutes அவங்க ட்ரை பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து பிரிக்க போகிறோம்.
பிரிக்கலாமா? எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம். நீ அது கை பிரிக்கிறியா? நீங்கள் அந்த ஹாஃப் ஓப்பன் பண்ணுங்க. சரி, ரெண்டே சேர்ந்தே பிரிப்போம். ஃபஸ்ட்டு மெதுவாப்பா. ஸ்லோ மெதுவாப்பா. பயமாக இருக்கு லைட்டாக. எனக்கு உள்ளதாக இருக்குது. அல்ல ஸ்ட்ராங்காக இருக்கல. இந்த நான் செய்ய தெரியாமல் ஒரு வாட்டி கேக் தெரியுமா மாமா, அந்த மாதிரி இருக்கு. இந்த இது பனானா கேக். பனானா கேக்கில் இன்னொரு ஒரு பிரிட்டானியாவில் கேக்கு பண்ண ஞாபகம் இருக்கா? அது வேற பண்ணியா? ஆமாம். வருது மாமா, வருது கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கணும்ப்பா. ஆமாம். நான் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டேன். கியூட்டா இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க, செம்ம கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. என்னதெல்லாம் வேற உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு கை ஒன்றா வைங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி. நாங்கள் பண்ண மாடல் வந்து இப்படிதான் வரும். நாங்கள் பண்ண மாடல் அழகா இதில் வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணி. ஆமாம். ஸோ அப்படியே நரம்பு என்ன இந்த ஸ்கின் லெவல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படி தெரியாத இல்லை, அது ஃபீல் பண்ணுறது சூப்பராக இருக்கு. ஃபீல் பண்ணுறதுக்கா? சரி. இங்கே வேற அந்த கையோட மடி அங்கே நான் நெயிலெலாம் கட் பண்ணி விட்டேன் முந்தா நேற்று. அந்த ஷேப்லாம் அழகாக தெரியுது. இங்கே வேற அழகா இருக்கு அவன் காலு. கரெக்டாக வந்து கால் ஒரு வேலை நீட்டி சூப்பராக வச்சுருக்கேன். அவனோட ஸ்டைலே இது. இப்படி தான் வரும். அழகா இருக்கு. இதில் வந்து அவன் அப்படியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணுவாங்க. கலரிங்லாம் பண்ணி டீட்டெயிலிங்லாம் பண்ணி வரும். வரமா இன்னும் க்யூட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரேகைலாம் ரொம்ப அழகாக தெரியுது. இது என்ன சொல்கிறது, ஒரு பிக்கஸ்ட் மெமரி. காலகாலத்துக்கு அவனுக்கு பேசணும்ல. ஆமாம், நம்மலாம் இருக்கும்போது நம்ம எப்படி நமக்கு எப்படி இருக்குன்னு திரும்ப தெரியாதுல்ல அம்மா. இப்போ அவனுக்கு தெரியும். அப்போல்லாம் ஃபோட்டோஸ் அழகாக இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ இது அவனுக்கு ஒரு பெரிய மெமரிஸாக இருக்கும். ஆமாம். இதுக்கப்புறம் 100th டேவும் ஒரு அழகாக ஒரு கேஸ்டிங். 1 இயர் பண்ணிடுவோம். 1 இயர் முடிஞ்சமே ஒரு கேஸ்டிங் பண்ணுவோம். சூப்பர், டன்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய கையாக இருக்கும். ஆமாம், ஜாலியாக இருக்குது விளையாட. கட் பண்ணி விளையாட தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா ஈரல் வெட்டுற மாதிரி இருக்குது. ஈரல். அப்புறம் மாமா இந்த பலாப்பழத்தோட உள்ள இதோ ஒன்று இருக்கும்ல. ஆமாம், அதோட என்னது அது, பலாப்பழம் உள்ள அந்த விதையா இல்லை கொட்டையா, அதை வேக வச்சோம்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நடுக்குன்னு வெட்டுறதுக்கு சொல்லுவாங்கல்ல. இந்த இப்போ வெஜ்ஜில் கூட பலாப்பழம் ஈரல் பண்ணுவாங்கல்ல, வெஜ் ஈரல்னு. பலாக்காய் பிரியாணி. அதே தான், அந்த மாதிரி இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கொடுங்க, நீங்கள் மட்டும் வெட்டிக்கிட்டு நாங்கள் வந்து வெட்ட வேணாமா? குட்டி குட்டியாக வெட்ட போகிறேன். நானும் அப்படி ஆட்டினேன். இல்லை ஸ்லைஸாவா? ஜாலியாக இருக்குது. சரி, ஓகே. அடுத்த கேஸ்டிங்னா அம்மா அது பேலன்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு அவங்க 2 பேரையும் அவங்க கேஸ்டிங் நம்ம ஓப்பன் பண்ண வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆமாம், வாங்க போகலாம். சரி, எப்படி பார்த்து முடிக்கிறியா? நான் கிளம்புவா? ஆமாம், நம்ம வீட்டோட பார்ட்டிஸ்க்கு எடுக்கிற 2 பேருக்கும். அதெல்லாம் முடிச்சிரு. ஓகே, நான் சென்று வருகிறேன். ஓகே, டன். பை பை, போயிட்டு வாங்க. பாய். இப்போ கூட ஒர்க்கு தாங்க, வேலை தான். முடிச்சிட்டாரா? ஆமாம் ஆமாம். ஓகே, பாய். பாய். உள்ளே போய் உள்ளே போ. இருக்குது. நைஸ், வந்துருச்சு. அவனும் ப்ராப்ளம் இல்லைல்லக்கா? ஆக்சுவலாக என்னோடதுல தான் ப்ராப்ளமே. வளையல் போட்டிருக்கீங்க. ஆமாம், அது ஒன்றும் இல்லை, செட் பண்ணி. நல்லா இருக்கு. எவ்வளோ தடிமானான படா கை. மாமா அதில் பார்த்தா மாமா பெருசாக இருக்கும், அம்மாச்சி குட்டியாக இருக்கும். இதில் 2மே படா கை. எவ்வளோ இந்த 2 பேரும் குண்டு கை. ஸோ இப்போ வந்து எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கெல்லாம் மோல்டு ஊற்ற போகிறாங்க. தம்பியோட குட்டி கை இன்னும் 2 இம்ப்ரெஷன் எடுக்க போகிறோம். அதை வந்து அவங்க 2 பாட்டியை பிரிக்க போகிறாங்க. சூப்பராக இருக்குது இதில் கை. அழகாக இருக்குது இதில் கை. ஆமாம், இதில் கை பாருங்க, சூப்பராக இருக்கு. இதில் என்ன பெர்ஃபெக்டாக இருக்கு பாருங்களேன், செம்ம பெர்ஃபெக்டாக இருக்கு. இப்படி ஒன்று மாதிரி வச்சுருக்கான். இதை பெயிண்ட் பண்ணி இப்படியே என் கையில் கொடுத்துட்றீங்களா? நான் இப்படியே தினமும் தொட்டு விளையாண்டுக்கிறேன். நம்ம குட்டியோட கைகளை பிரிப்போம். அடி தங்கமே, எங்க அழகா இருக்கு நீ கட்டி. ஐயோ ஐயோ ஐயோ, அழகா இருக்கே தம்பி, தான் அழகா இருக்கு.
கியூட். என் தங்க எப்படி டைட்டாக மூடியிருக்காரு வர. நான் தான் பிரிச்சிட்டேன். ஐயோ 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 அழகி, அழகி இங்கே வாரடி, உங்கள் ஐயா பாருடி போட்டது. கியூட். இங்கே இருங்க, இங்கே பாரு. இது நீங்கள் உங்களுக்கு ஊற்றுனாங்க, இது நான். கியூட். இங்கே பாருங்க எங்கள் கைக்குள்ளே என் பேரன் கை. இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே வருங்களேன், என்ன ஒரு அழகு. இங்கே பாரு எப்படி இருக்கு. இங்கே பாரு எப்படி பிடிச்சிருக்காரு. பிடிச்சிருக்காரு. ஸோ எஸ், தம்பியோட காஸ்டிங் வந்து ரொம்ப அழகாக முடிஞ்சிச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ லோகா அக்கா, ரொம்ப அழகாக சப்போர்ட்டுமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ எஸ், நீண்ட நாட்களாக வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயமா இன்றைக்கி வந்திருக்கு. நீங்கள் இதோட முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க எப்படி மோல்டு எடுத்தோம் அப்படின்றது. அதோட அவுட்புட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்கா பொறுமையாக, நான் எப்போ என்னென்ன கரெக்ஷன் சொன்னாலும் இல்லை என்ன கேட்டாலுமே அக்கா வந்து பொறுமையின் சிகரம். அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் பொறுமையை எப்படின்னு. ஏன்னா நான் பண்ணால் 30வது நாளில் பண்ணேன். இப்போ எந்த நாளில் தெரியுமா இருக்கேன்? ஜூலை மந்த்து, நாளைக்கு பிறக்க போகுது. ஸோ இவ்வளோ நாளாக வந்து பொறுமையாக எனக்கு ஏன்னா நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அக்கா இல்லைக்கா அப்படி இப்படின்னு ட்ரிப்பு போயிட்டு இருந்தோமா. அக்கா கோச்சுக்காதீங்க, சரி பரவாயில்லடா, நான் கொஞ்சம் ஒர்க்கே பொறுமையாக மெதுவாக பண்ணுறேன்னு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இப்போ வந்து ஈகராக ஃபஸ்ட்டு எதுக்கா திறக்கலாம்? பேபி திறந்துடலாமா? ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கு தான் மாமா ரிவீல் ஆகுது பார்த்தீங்களா. நான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் வரும்னு நினச்சேன். அப்படி இருக்கு. விபூதி ஸ்மெல்லாம் வருது மாமா. விபூதி ஸ்மெல்லா? ஆமாம், அது கிளாஸ் ஆஃப் பாரிஸாக இருக்கும். லைட்லாம் இருக்கு. அடடா சூப்பராக இருக்கு. லைட் இருக்கா? இங்கே பிளாக் பாயிண்ட்லாம் இருக்கு. வாவ், அழகு கியூட் மேக்ஸ். இத்தனை கால் இருந்துச்சு, இப்போ இவ்வளோ பெரிய காலாக இருக்கா அவனுக்கு. வளர்ந்துட்டாரு. ஸோ இதுதான் தம்பியோட கை கால்கள் வச்சு. இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட மயில் தோகையோட சேர்த்து. ஆமாம். அப்புறம் வந்து அவன் பிறந்த டைம் வந்து 5/24, டேட்டு, அவனுடைய வெயிட்டு 26, எக்ஸாக்ட் அவன் 26 இருந்தான். லாஸ்ட் வந்து அவன் என்ன நாள் பிறந்தான்றது மண்டே. ஸோ வந்து எங்களுக்கு இது மெமரபுளாக இருக்கணும்னு ஆர்ட் யோர் ஹார்ட் கேஸ்டிங் அவங்க தான் வந்து அக்கா தான் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ஃப்ரேமே எப்படின்னே நான் ஃபேமிலிக்கு மொத்தமாக வந்து கேஸ்டிங் எடுத்தேன். அது எப்படி வரப்போகுது எனக்கு தெரியல. எப்படி இருக்கோமா? சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஆமாம், பார்க்க ஆசையாக இருக்குது எனக்கு. இது 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 இந்த கையெல்லாம் இப்போ தொடரணும்னு ஆசையாக இருக்கு. ஏன்னா இந்த கை இப்போ கிடைக்கலங்க எனக்கு. இப்போ கை வளர்ந்துருச்சா இருக்கு. இப்போலாம் அவர் முடியை பிடிக்கிறாரு, இப்படி செயினை பிடிச்சிருக்கிறார், அப்படி ஆயிட்டார் அவர். அப்போ 2.5 கிலோ இருந்தார், இப்போ ஒரு 7.5 கிலோ வந்துட்டாரு. மேலே இருக்கும். நம்ம 8 கிலோ இருக்கும். நல்லா வளர்ந்துட்டாரு. அது அழகாக நட்சத்திரன் கார்த்திக்னு நான் தமிழில் தான் போடணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் எல்லாமே அக்காவே பண்ணிட்டாங்க. நான் வந்து அவுட்லைன் மட்டும் தான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி வேணும்க்கா அப்படின்னு. வந்து பல டிஸ்கஷன் ஓடுச்சு அன்னைக்கு. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த ஃப்ரேம் அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஆமாம், இங்கே இந்த அம்மாச்சி கை. ஆமாம், அம்மாச்சியோட மோதிரம். ஓ மாமா, இது செலோ டேப் போட்டிருக்காங்க. நம்ம திறந்து உள்ளே தொடலாமா? ஓ, எடுத்து தொட்டு பார்த்துக்கலாம். ஆமாம் சார், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த குட்டி கை பியூட்டிஃபுல். இது வந்து தாத்தா மோதிரம், இது அம்மாச்சியோட மோதிரம், இது மாமா பிரேஸ்லெட், இது அம்மாச்சி வளையல். சூப்பராக இருக்கு. நட்சத்திரன். ஆமாம், சூப்பராக இருக்கு. அவங்களுக்கு ஒரே குஷி தாங்காது. அம்மாச்சிலாம் இப்போ திறக்கணும்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தினமும் திறந்து அந்த கையை தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுல அம்மா மட்டும் தானே எடுத்தாங்க. இன்னொரு கை எப்போ வந்துச்சு? சர்ப்ரைஸ். எப்போ எடுத்தீங்க? சொல்லவே இல்லை யாருமே. இதில் என்னன்னா, நட்சத்திரன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னால அம்மா வந்து அம்மாவோட தாலியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அம்மா டிசைன் பண்ணாங்க. இது அம்மா கை, இது அப்பா கை. அங்கேயே பார்த்தீங்களா கமல் சார் வந்துட்டார். இதெல்லாம் எப்படி டீட்டெயிலிங் பண்ணீங்க? செம்மையாக பண்ணியிருக்கீங்களேக்கா. மாமா இந்த மோதிரம் தான் போட்டிருப்பாரு. ஆமாம், இந்த மோதிரத்தை வைத்து சூப்பராக இருக்குது. எங்களையே சர்ப்ரைஸ் பாருங்கள். கல்பிரிட் எங்கள் அம்மாவுமே சொல்லவே இல்லை.
இது வந்து மாமா அக்கா கை, இது ரெண்டு வந்து இந்திரஜ கையா? மம்மி கை. உங்களோட ஒரு ஹேண்டும் மம்மியோட எனக்கே 6 மாசம் ஆயிடுச்சுக்கா, மறந்து போயிடுச்சுக்கா. இது உன் கை. ஆமா ஆமா, அதுக்கு மேல டாடி கை. சூப்பர் சூப்பர், வேற லெவல். கியூட்டி கியூட்டி கியூட்டி. அடடா, இது என் கை, இது மாமா கை, இது வந்து குட்டி தம்பி கை. அவன் கையை பாருங்களேன். ஆனால் அவன் மோல்டு எடுக்கும்போது நீங்கள் நோட் பண்ணி தெரியல, எல்லாத்துலேயும் அவன் பர்ஃபெக்டாக இப்படி தான் வச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு மோல்டு கூட பிசுறாகலை எங்களுக்கு. நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என்னோட கைக்குள்ள அவரோட கை கோல்டன் கையோட இருக்கும்போது அழகாக இருக்குது. இப்படியே செம்ம க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து எங்கள் 2 பேரோட என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கும் பின்னாடி, அப்புறம் தாத்தாவோட மோதிரம் இருக்கும். எஸ், சூப்பராக இருக்குது சிஸ்டர், வேற லெவல், செம்மையாக இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி தொட்டு பார்த்துக்கலாம்ல, எனக்கு அதுதான் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நினைவான ஒரு விஷயம். ஆமாம், இது ஒரு தடவை பண்ணி வச்சிட்டோம்னா லைஃப் லாங் அது பாட்டு அப்படியே இருக்கும். செம்ம ஐடியா, க்யூட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அம்மா அப்பாவோட பண்ணுறப்போ அது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. இப்போ அம்மா வந்து அம்மாச்சியோட பண்ணுறப்போ தனி ஃபீலாக இருந்துச்சு. பட் எங்கள் பையன் கை வந்து எங்களுக்குள்ளே இருக்குன்றப்போ அது ரொம்ப எமோஷ்னலாகவும் சூப்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், க்யூட்டாக இருக்குது. அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் யோசிப்பான், ஓ இதுதான் என் கையாப்பா, குட்டியில் என் கை இப்படி தான் இருக்கா அப்படின்னு அவர் கேள்வியெலாம் கேட்பாரு. ஸோ எஸ், ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு இந்த காஸ்டிங் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் தான். ஆர்ட் யுவர் ஹார்ட் காஸ்டிங், அதுதான் உங்களோட பேஜ். நான் பேஜ் ஃபோட்டோவும் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா ஏன் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த ஸ்டேஜ் திருப்பி நம்மளுக்கு கிடைக்காதுல்ல, அதனால் வந்து இந்த ஸ்டேஜை மிஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் சேர்த்து ரொம்ப மெமரபுளாக ஸ்பெஷல் மூமெண்ட்டாக ஆக்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பாக வந்து எங்களோட வால் அண்ட் மெமரியில் இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் இது அவனுக்கும் மெமரி, எங்களுக்கும் ஒரு அழகான மெமரி. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாவுக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். Thank you.